தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பமாக நாம் அன்னையின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட வந்திருக்கின்றோம். எப்பொழுது நாம் அந்த தாயின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட முடியும் என்று சொன்னால், நமது உள்ளங்களிலே ஆனந்தமும் அமைதியும் இருந்து அந்த தாயை நாம் கௌரவப்படுத்துகிற பொழுது, ஆகவே அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழவும் அவரை நம் மனதிலே, உள்ளத்திலே, இல்லத்திலே ஏற்று அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்து அவர் ஜெபங்களிலும் அவர் அன்பிலும் நாம் சிறந்தோங்கி வாழவும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நல்ல குடும்பங்களாக இருக்கவும் நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நமது பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் அருந்துவோம். மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்து எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களில் உள்ள மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரில் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலரும் தம் மகன் தலை போன்றவனாய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அளித்தோரை தாம் ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நமது பாசமுள்ள பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் எனது இனிய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நமக்கு விருப்பமான வரங்களை நமது ஆரோக்கிய அன்னையிடமிருந்து பெற்று செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இல்லறத்தில் இருந்தாலும் சரி, துறவரத்தில் இருந்தாலும் சரி, தனியறத்தில் இருந்தாலும் சரி, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ 40 வரங்களை தினம்தோறும் தேடுகிறோம். 40 அதனாலதான் கலைச்சு போறோம். 40 வரங்கள். என்னென்ன வரங்கள்? 20 உலக செல்வங்கள், 18 விண்ணக செல்வங்கள், 2 போனஸ். என்னவென்று கூறுகிறேன். 20 உலக செல்வங்கள். நம்ம என்னென்னத்தை தேடுறோம் தினமும்? பணம். பணம் வேணுமா? எனக்கு வேணும். பணம், பதவி, பட்டம், பரிசு, அழகு, அந்தஸ்து, அருமை, பெருமை, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படுக்க பாய், குடிக்க நீர். இதை தேடுறோமா? தேடாமல் இருக்கணும். தேடுறோம்ல, ஒன்று குறைஞ்சாலும் போது கோபம் வந்துடுது. 18 விண்ணக செல்வங்கள். 1 கொரிந்திய இயல் 12 இறைவாக்கியங்கள் 8 முதல் 10 முடிய உள்ள பகுதி. அங்கே புனித பவுலடியார் 9 வரங்களை பற்றி பேசுகிறார். அந்த வரங்கள் முதலில் ஞானத்தில் தொடங்கி பரவச பேச்சு விளக்குதலில் முடியும். அது 9 ஆச்சா? மற்ற 9 கனிகள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் 5 இறைவாக்கியங்கள் 22 முதல் 23 முடிய. அங்கே அந்த 9 கனிகள் அன்பில் தொடங்கி தன்னடக்கத்தில் முடியும். அப்ப எத்தனை ஆச்சு மொத்தம்? 1 2 தெரியுமில்ல? முதல்ல 20, இப்ப 18, 38 ஆச்சா? மீதி 2 வந்து போனஸ். அது நம்ம விரும்பாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி கடவுள் கொடுத்துருவார். அது என்ன? 1 பிறப்பு, மற்றொன்று
பிறப்புனாலும் பரவாயில்லைங்க, இறப்பதற்கு யாருமே முன் வருவதில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் அப்போ தான் பட்டம் பெற்றிருந்தேன். அந்த வருஷம் ஒரு வயசான சாமியார் செத்து போயிட்டார். அதுக்கு நான் என்ன செய்வேன்? அவரை தூக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க கோயில் உள்ள. அப்போ ஒரு பாட்டி வந்துட்டு வந்து அழுவுதுங்க. அவர் இருந்த பங்குல இருந்த பாட்டி அது. சாமி போயிட்டீங்களே, இது வரைக்கும் ஓகே. அப்புறம் நான் நிற்கிறேன், விஜி நிற்கிறாரு, முக்கியமானவங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. எங்களை காட்டி இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்க, நீங்க போயிட்டீங்களே. என்னங்க, அப்பதான் நான் ஆயிருக்கிறேன். 91 வயசு ஆச்சுல. சாகக்கூடாது, நானும் சாகக்கூடாது, மற்றவங்களும் சாகக்கூடாது. சாவுனா அவ்வளவு பயம். விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இது நம்ம கொடுக்கப்படும். 40 தேடுறதுனால தான் 1-2 தேடினா டயர்டாக மாட்டோம், அப்படிதானே? 40 தேடினா டயர்டாகிடும். அதனால எல்லாரும் நீங்களாம் நல்லா சிரிச்சுட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் பாருங்களேன், சிரிக்கிறவங்களை மனவிட்டு சிரிப்பவர்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம். சிரிக்கிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதனால குழந்தைங்களாம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்கிறது. நீங்கள் நானும் 20 முறை. which is the longest word in English. Smile, because there is a mile in the smile. 1 மில்லிமீட்டர் கூட சிரிக்க மாட்டாங்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனைகள். அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் மாதாவே இனிமே நாளும் இந்த திருநாளிலிருந்தே. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மகனிடமிருந்து வரம் பெற்றுத்தா என்று சொன்னால் அந்த மாதா கொடுப்பாரா? கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லும் கதை இது. இது ஒரு அழகான கதை. ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய கோடீஸ்வரி இருந்தார். ரொம்ப நல்லவர், செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பவள். ஒரு நாள் பிச்சைக்காரர் வந்து பிச்சை கேட்கிறாரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு. அவன் நல்ல சாப்பாடுங்க, சூப்பர் சாப்பாடு. ஒருவேளை காடை பிரியாணி இருக்குன்னு நினைக்கிறேன். கொண்டாந்து வச்சுக்கிட்டு நின்னதும் இந்த அம்மாவுக்கு கொடுக்கவும் ஆசை, அந்த பிச்சைக்காரருக்கு வாங்கவும் ஆசை. ஒருத்தரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? கடைசியில் அந்த பிச்சைக்காரர் கேட்டார், ஏம்மா தயங்குறீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, உனக்கு வாங்கவும் ஆசை, எனக்கு கொடுக்கவும் ஆசை, ஆனால் 2 பேருக்கும் நடுவே பெரிய ஒரு தடுப்புச்சுவர் இருக்கிறது. அதை நீ உடைச்சிட்டேன்னா உனக்கு வரந்தாடுறேன், சோறு போடுறேன். என்ன, உன் பாத்திரத்தை பார், அது அசுத்தமாக இருக்கிறது. இது சுத்தமான சோறு சாப்பாடு, அதை போய் அலசி விட்டு வா, கழுவி விட்டு வா என்று சொல்ல அவன் அப்படியே செய்தான். சாப்பாடு கிடைத்தது. இதாங்க பதில். உன் மனதை கழுவு, உன் இதயத்தை கழுவு. மனம்னா மைண்ட், இதயம்னா ஹார்ட். ரெண்டும் வேற வேற, ரெண்டுமே மூலக்குள்ளதான் இருக்கு. மனம் என்பது ஒரு காசு போன்றது. ஒரு பக்கத்தின் பெயர் அறிவு, மற்றொரு பக்கத்தின் பெயர் ஆசை. அறிவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்போலதான் ஏறக்குறைய ஆசை இருக்கும். அதுதான் மனம். ஹார்ட்னா உணர்வுகளின் கூட்டு, உணர்வுகளின் கூட்டு, அதுக்கு பேர் தான் ஹார்ட். அதுவும் மூளைக்குள்ளதான் இருக்கு. இது ரெண்டும் சுத்தமா இருக்கணுங்க. ஏன்னா மாதாவை பத்தி நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டில் அருள் நிறைந்தவர் என்று வாழ்க்கப்படும் பெண்ணொருவர் இருக்கிறார் என்றால் அது யாரு? நம்ம ஆரோக்கிய மாதா தான். குற்றமற்றவர், குறையற்றவர், மாசற்றவர். அதனால அவங்க எதை எதிர்பார்ப்பாங்க நம்மள்கிட்ட? என்ன, சுத்தமான மனசு. மனசு சுத்தமா இருக்கணும்.
நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, வருந்தும் மனங்களே வாடா மலர்களாகும். நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் இருந்து இருக்கிறோம். இந்த நல்ல மனத்தோடு நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் மாதாவின் வழியாக ஆண்டவரிடம் கேட்போம். அன்னை மரியாளின் அரவணைப்பில் பயணிக்கும் எங்கள் தாய் திரு அவை, அதன் தலைவராக எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லீயோ, பேராயர் வீண்டு துணை ஆயர்கள், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பெனும் மகளின் ஒளிபரப்பும் தீபங்களாக என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன்.
தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நமது வீட்டில் யாராவது மனம் திரும்ப விரும்பாதவர்கள் இருந்தால் அவர்களுக்காக மன்றாடுவோம். இதுவரை பாவசங்கீர்த்தனத்திலே சொல்லாத பாவம் இருந்தால் அதை மாதாவின் பீடத்திலே வைப்போம். இறைவா, இந்த அன்னையின் பக்தர்களை ஒரு பொழுதும் கைவிடாதே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு ஏதாவது உடனடியாக வர தேவைப்பட்டால் அதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை தேடி வந்தீர்களோ அதை விரைவாக கண்டடைய கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. தூய ஆவியார் உங்களது இல்லங்களையும் உள்ளங்களையும் அவரது வரங்களாலும் கனிகளாலும் நிரப்புவாராக. பால்வார பாலகனையும் மோர்கார சிறுவனையும் கலங்கி நின்ற கப்பலையும் ஆசீர்வதித்த அதே திருக்கரங்களால் புனித ஆரோக்கியமாத உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்
குருக்களே, கண்ணியர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ. இந்த அருமையான நாளிலே நம்முடைய ஆயர் மிகவும் நம் எல்லாத்தையும் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்திருக்கிறார். அருமையான மறைவுரையாற்றி நமக்காக ஜெபித்து நம் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்காக உங்கள் அனைவருடைய சார்பாகவும் குருக்களின் சார்பாகவும் அவருக்கு நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அனைவரும் கரங்களை கட்டி ஆயருக்கு நம்முடைய நன்றியை செலுத்துவோம். அதே போல நிறைந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் கண்ணியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளது. உங்களுக்கும் கூட மற்றும் பாடல் குழுவினர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.